இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் அத்தையோட அம்மா இறந்துட்டாங்க. அவங்க சாவில் ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு. அது அந்த ஏட்டுக்கு தான் சார் தெரியும். அதுக்காக தான் சார் பாட்டி அவர் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கணும்னு சொன்னாங்க. அவர் மண்டபத்துக்கு அதுக்காக தான் சார் வந்திருக்காரு. மற்றபடி பாட்டிக்கும் அவர் இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். சார், நீங்க சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டு என்கொயரி பண்ணாம விட முடியாது. இறந்து போனது எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தர். அதனால நாங்க இவங்க கிட்ட முழுசா ஒரு விசாரணை நடத்தி தான் ஆகணும். சார், பாட்டி கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? போய் பேசுங்க. பாட்டி. ஐயா கார்த்தி, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. போலீஸ் ஏதோ என்கொயரிக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உண்மை நம்ம பக்கம் இருக்கு பாட்டி. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஆமையா, நான் தைரியமா தாயா இருக்கேன். என்ன அந்த ஏட்டு சண்முகம் எல்லா உண்மையும் உன் அத்தைக்காரிக்கிட்ட சொல்லி இருந்தான்னா உன் அத்தைக்காரிக்கும் உண்மை தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்திருக்கும். அது நடக்காம போயிடுச்சேன்னு தாயா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாட்டி, நீங்க இதை பத்திலாம் கவலைப்படாதீங்க பாட்டி. ஏட்டு சொல்ல வந்த உண்மையை நான் எப்படியாவது கண்டுபிடிச்ச அத்தைக்கு தெரிய வைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் பாட்டி. என் அப்பா அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கியா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க பாட்டி, நான் கிளம்புறோம். சரியா பாட்டி, தைரியமா இருங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா, நான் வரேன் பாட்டி. இந்த ஏட்டு இறந்ததுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த சிவனாண்டி முத்துவேலன் தான் இருக்கணும். அந்த ஏட்டு பொழிச்சு வந்தா முத்துவேல் மாட்டிப்பான்ல, அதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. ஆமாப்பா, அவங்க தான் இந்த வேலையை கண்டிப்பா செஞ்சிருக்கணும். ஆனா ஆதாரம் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாதேப்பா. கல்யாண மண்டபத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா அதுல எதுனா கிடைக்கும்ல? கரெக்டுப்பா. வாப்பா, நம்ம உடனே மண்டபத்துக்கு போவோம். சார், அந்த ஏட்டுவ மண்டபத்துல இருந்தா யாரோ மறைஞ்சிருந்து சுட்டுருக்கணும். அதை நாங்க கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? உங்க மண்டபத்தில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணா யாரை சுட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் சார். கண்டிப்பா காட்டுறேன் சார். எங்க மண்டபத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கே வருத்தமா தான் இருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது நல்லதுதான் சார். வாங்க சார், காட்டுறேன். பாப்பா, சால அவ கையில பாருப்பா. அந்த பரதாக்காரி கையில துப்பாக்கி இருக்குப்பா. ஏப்பா, கன்ஃபார்மா இவதாப்பா அந்த ஏட்ட சுட்டுக்கணும். சார், அவ்வளவுதானா ஃபுட்டேஜ்? ஆமா சார். என்னப்பா, அவ சுட்ட ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல சார்? அந்த லேடியோட ஃபுட்டேஜ் கண்டினியூஸா இருந்தா கொஞ்சம் போடுங்க சார். தெரியல சார் என்ன நடந்துச்சுன்னு. ஒருவேளை அந்த லேடி வேற இடத்துக்கு போயிருக்கலாம் சார். அதனால கூட ரெக்கார்ட் ஆகாம இருந்திருக்கலாம். சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த பரத லேடி யாருன்னு கண்டுபிடிச்சா அதை வச்சாவது சுட்டது அவதான் கன்ஃபார்ம் பண்ணலாம்ல சார். வேற கேமராவோட ஃபுட்டேஜஸ் எதுனா இருந்தா காட்டுங்க. அதுலயாவது தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே சார், பார்க்கலாம். சகல எப்பா, பரதால இருக்கிறது அந்த வெள்ளப்பிங்க மாயாப்பா. எப்பா, அவதான் ஏட்டு துப்பாக்கியால சுட்டதா? சகல, இப்பவே இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் போலீஸ்ட காமிச்சேன்னு வையே, பாட்டி எந்த என்கொயரி இல்லாம வெளியே விட்டுருவாங்க. எப்பா, இந்த வெள்ளப்பிங்க எல்லாத்தையும் பிரட்டி எஸ்கேப் ஆயிடுச்சா? ஏப்பா, அவ எதுக்கு ஏட்ட சுடணும்? என்ன மோட்டிவ்னு ஒண்ணுமே புரியலையாப்பா. இது ஓகே தான், ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். என்னப்பா சொல்ற? அவ கையில கன்னு வச்சிருக்கா, சந்தேகப்படுற மாதிரி பரதா வேற போட்டிருக்கா. அவ பதட்டமா வேற வெளியே போறா. போலீஸ்க்கு இதுக்கு மேல வேற என்னப்பா ஆதாரம் வேணும்? அவ சுட்ட மாதிரி அதுல எந்த ஃபுட்டேஜுமே இல்ல. அவ கையில கன்னு இருக்கு, ஆனா அந்த எந்த ஃபுட்டேஜ்ல அவன் முகம் தெரியல. எப்பா, அப்ப இந்த ஆதாரம் எல்லாம் வேஸ்ட்னு சொல்றியா? வேஸ்ட் எல்லாம் ஆகல. மகேஷ், லக்க 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 லக்க.
ஷாக்கு பத்தல. வா வெள்ளப்பிங்க, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீயா? நானே தான். நீ யார பார்க்க வந்த? அந்த காலர் பட்டன் மகேஷையா? நினைச்சேன் இதெல்லாம் உன் வேலையா தான் இருக்கும்னு நினைச்சேன். எப்படியாவது மகேஷ் கிடைச்சா போதுன்ற ஆர்வத்துல இந்த நர்ஸ் சொன்னதை உண்மை நம்பி வந்துட்டேன். கடைசியா நான் நினைச்ச மாதிரி இதெல்லாம் ஊன் ராமதான்னு தெரிஞ்சு போச்சு. ஏய், என் மகேஷ் எங்க? அதான் உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் அவனை மறைச்சு வச்சிருக்க? என்கிட்ட அவனை கொடுத்துடுறா, நாங்க கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். நீ எதுக்கு மண்டபத்துக்கு வந்த? அந்த ஏட்டு எதுக்காக சுட்டா? அதை சொல்லு. ஓ, பர்தா போட்டு வந்தது நான் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சா? கில்லாடி தானே, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுற. ஏய் வெள்ளப்பிங்க, கேட்டது என்ன? அதுக்கு பதில் சொல்லாம வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்க. ஏட்ட எதுக்கு சுட்ட? ஏய், நான் மண்டபத்துக்கு வந்தது உன் பொண்டாட்டிய கொல்லதான். நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து மாட்டிக்கிட்டான். நான் மண்டபத்துக்கு வந்தது உன் பொண்டாட்டிய கொல்லதான். நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து மாட்டிக்கிட்டான். அவளுக்கு ஆயுசு கெட்டிடா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவளை நான் கொல்லாம விட மாட்டேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. டேய், மகேஷ் என்கிட்ட மரியாதையா ஒப்படைச்சிரு. இங்க பாரு, இல்லனா நான் சொன்னதை நடத்தி காட்டாம விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சரண்டர் ஆயிடு. என்ன மிரட்டுறியா? போலீஸ் ஸ்டேஷன் வரலனா என்ன பண்ணுவ? மண்டபத்துக்கு நீ வந்தது, அவரை சுட்டது, இது எல்லாமே சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது போதும் உன்னை உள்ள தள்ளுறதுக்கு. ஏய், நான் பர்தா போட்டு தானே மண்டபத்துக்கு வந்தேன். அதனால நான் தான் சுட்டேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா என்ன போட்டு வாங்குறியா? இங்க பார், ஆதாரம் இல்லாம உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இப்ப பேசணும்ல, இது போதும். இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன சொல்ற? எங்க அதை காட்டுங்க. வெள்ளப்பிங்கா, நீ மக்குன்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீல்ல. நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதான் நீ பேசின எல்லாத்தையும் போன்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. நான் மண்டபத்துக்கு வந்ததே உன் பொண்டாட்டிய கொல்ல தாண்டா. நான் அவளுக்கு குறி வச்சுதான் சுட்டேன். ஆனா அந்த நேரத்துல ஏட்டு வந்து மாட்டிக்கிட்டான். அவளுக்கு ஆனா ஆயுசு கெட்டிடா. ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அவளை கொல்லாம விட மாட்டேன்.